கெட்ட வார்த்தைகள் எப்படி உருவாச்சுன்னா சாபங்கள் தான். மனித உயிர்களின் சாபங்கள். அதாவது எல்லாராலையுமே பழிக்கு பழி வாங்க முடியாது. அப்போ வந்து இயலாமைன்னு பாதிக்கப்படுறாங்க. மனித உயிர்களாலேயே மனித உயிர்கள் பாதிக்கப்படுறாங்க. மக்களாலேயே சக மக்களாலேயே மக்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல. அப்போ வந்து எல்லாராலையுமே வந்து அதற்கான நியாயத்தையும் நீதியையும் பெற்றுவிட முடியாது. இயலாமைகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாதிப்பை வந்து வச்சுப்பாங்க. பிறரால் வந்து பிறரது இடையூறுகளால் பாதிக்கப்பட்ட எல்லாருமே தங்களுக்கு தேவையான நீதியை பெற்றுவிட முடியாது, நியாயத்தை பெற்றுவிட முடியாது. அப்பவும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சாபம் விடுவாங்க. அப்போ அந்த சாபங்கள் தான் கெட்ட வார்த்தைகளாக இங்கே அதிகமாக இருக்குது. எங்கே கெட்ட வார்த்தைகள் அதிகமாக இருக்கோ அங்கே சாபங்கள் அதிகமாக இருக்குது. கெட்ட வார்த்தைகளுக்கு இன்னொரு பேர் தான் சாபம். அப்போது ஒரு வறுமையில் இருக்கிறவங்க, படிக்காமல் இருக்கிறவங்க, இவங்ககிட்ட வந்து ஏழ்மையில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள் அதிகமாக போடுறாங்க. அப்படின்னா அவங்க சாபம் விடுறாங்கன்னு அர்த்தம். அவங்களால இயலாமையினால் அவங்க வந்து சாபம் விடுறாங்க. சாபம் விடுவதே அவர்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கிறது. அவர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதனால் வந்து கெட்ட வார்த்தைகளை நம்ம வந்து அது ஒரு இயலாமை. சாபம் விடுறது, கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் வந்து சாபம் விடுறது தான் கெட்ட வார்த்தை. சாபம் ஏன் விடுறாங்க? இயலாமையினால் விடுறாங்க. தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பை வந்து தங்களுக்கு தேவையான ஒரு நீதியை பெற முடியாத அந்த இயலாமையில் வந்து அவங்க சாபம் விடுறாங்க. அதன் மூலம் அவங்க மனசு ஆறுதல் அடையுது. அந்த மாதிரி இல்லாமல் தற்காலிகமான ஒரு ஆறுதல்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இயலாமைக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. நம்ம கோபம் வந்து அப்படியே வந்து ஒரு இயலாமையாக மாறி சாபங்களாக வெளிப்பட்டு கெட்ட வார்த்தைகளாக மாறிவிடக்கூடாது. நம்ம வறுமையாக இருக்கிறோம், அல்லது பாதிக்கப்படுறோம், அல்லது வறுமையால் பாதிக்கப்படுறோம், ஏழ்மையால் பாதிக்கப்படுறோம். அதையே வந்து அது ஒரு மூலதனம்னு வச்சுக்கோங்க. அந்த மூலதனத்தை வந்து சாபமாக, கெட்ட வார்த்தையாக செலவழிச்சிடக்கூடாது. அந்த மூலதனத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முறையான உழைப்பு மூலமாக, முறையான செயல்பாடுகள் மூலமாக அதை வந்து ஆக்கப்பூர்வமாக மாற்றி வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கெட்ட வார்த்தை போட்டாக்கா நாம் நம்முடைய வந்து ஆற்றல், நம்முடைய வேகம் எல்லாமே வந்து ஒரு திருப்பி விடப்பட்டுவிடும், தடிந்து போய்விடும், முன்னேற்றமடையும். நம்ம கோபம் வந்து அந்த கோபத்தை வந்து நாமளே வேஸ்ட் பண்ணிடுவோம். நம்மளே தேவையில்லாமல் உதாரித்தனமாக செலவழிக்கிற மாதிரி தான் இந்த கெட்ட வார்த்தைகள்லாம். சாபங்கள் இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். அதனால் வந்து சாபம் விடுவதோ அல்லது கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துவதை தவிர்க்கணும். அப்போ தான் நம்முடைய கோபம் ஆக்கப்பூர்வமாக மாறி அது வெற்றியை விளைவிக்கும், வெற்றியை அறுவடை செய்யும்.